ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக வடிவேலு சார், பகத் ஃபாசில் சார் நடிச்சு வெளியாக இருக்க மாரீசன் படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து தான் அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில வீடு என்ன கூப்பிடுற மாதிரி தோணும். அப்படி இருக்கிற வீட்டில் தான் நான் ஏறுவேன். நான் எப்போவுமே யோசிப்பேன், இந்த ஆகாயத்தில் பறக்கிற கொக்குக்கு எப்படி தண்ணிக்கடியில் வாழ்கிற மீன் சாப்பாடை வந்துச்சு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் மேபி பகத் ஃபாசில் சார் இந்த படத்துல திருடனா நடிச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஓ, நான் அங்கேயே போறேன். பைக்கில் போகலாமா சார்? வாங்க சார், ஜாலியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி அல்சி மிஸ். பண்ணல வேற 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 நாங்க பைக்ல திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தோமா. நான் எதுக்குப்பா திருவண்ணாமலைக்கு போனா? நேத்து நைட்டு கூட கரெக்டா என்டர் பண்ணீங்களே. இது சரிப்பட்டு வராது. இப்போ உன் பிளான் என்ன? ஏப்பா, ரொம்ப நேரமா ஒரே கியர்ல போற போல் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஏமாத்த பாக்குறாருன்னு நினைக்கிறேன். பகத் ஃபாசில் சார் வடிவேல் சார் ஏமாத்த பாக்குறாரு மேடம், உடனே கண்டுபிடிச்சிடுறோம். வாழ்க்கைன்னா ஜாலியா இருக்கணுமா வேணாமா? இருக்கணுமா வேணாமா? லொகேஷன் ட்ராக் பண்ண முடிஞ்சதா? சார் மோனேட் பயமா இருக்குப்பா. எதுக்கு? என்னையவே முழுசா மறந்துடணும்னு பயமா இருக்கு. பொறுமையா போயிட்டு இருக்கேன். எப்போ என் கண்ட்ரோல் போக போறதுன்னு எனக்கே தெரியல. நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது தான் உன்னோட வேலை. புரிஞ்சுதா? அவர் உன்னை நம்புற மாதிரி நடி. ஓ, வடிவேல் சாருக்கு மறதி வியாதி இருக்கு போல இருக்கு. அவர்கிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறது பகத் ஃபாசில் சார் ஒரு வேலை நினைக்கிறேன். இதையும் மறந்துடுவேன். மறந்துட்டேன்னா மூன்றாம் முறை கமல் மாதிரி இப்படி ட்ரை பண்றியா? ஐயா, அந்த மாதிரி மகா நடிப்பெல்லாம் எனக்கு வராது. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. உண்மையிலே ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. பகத் ஃபாசில் சார் படம் உண்மையிலே அவர் நடிப்பு ட்ரெய்லரில் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடிவேல் சாரோட நடிப்புமே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஸ்டோரி பார்த்தோம்னா பகத் ஃபாசில் சார் ஒரு திருடனாக இருக்கணும். அதாவது திருடுறதான் அவரோட வேலையாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப வடிவேல் சார்கிட்ட நிறைய பணம் இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த ஏடிஎம்ல அவர் காசு எடுக்கும்போது அவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு தெரிஞ்சு அவர் மேபி வந்து அவர்கிட்ட இருந்து காசு எடுக்கலான்னு சொல்லி தான் அவர் கூடவே இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வடிவேல் சாருக்கு அந்த மறக்கிற வியாதி இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே மறக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அவரையே மறக்கிறாரு. அவரே யாருன்னு தெரியாத அளவுக்கு மறக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து பகத் ஃபாசில் சார் கடைசியில் பணத்தை திருடினாரா இல்லையான்றது தான் ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி திருடினாரா இல்லையா, இல்லாட்டி திருட போனவர் வந்து அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறாரு, அவரோட எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகுறாரு, மேபி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையில ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டோரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஃபுல்லாக ட்ராவலிங்கில் தான் போகும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபகத் ஃபாசில் சார் வந்து, அதாவது வடிவேல் சார் எங்கேயோ அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ எங்கேயோ போகணும்னு சொல்கிறாரு. அப்படின்ற கேப்பில் வந்து அவரை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போய் அவர்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே எடுத்துடலான்னு பகத் ஃபாசில் சார் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி பண்ணுறப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டே வர்றாரு. கடைசியில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டையுமே மறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ட்ரெய்லர் பார்த்து எனக்கு புரிஞ்சது இவ்வளோதான். அவர் ஃப்ரெண்டு வீட்டையுமே மறந்துடுறாரு. கடைசியில் என்னதான் ஆச்சு, அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவர் போனாரா, இல்லாட்டி அவரை பகத் ஃபாசில் சார் ஏமாத்திட்டாரா, இல்லாட்டி அவரே கூட்டு போய் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் சேர்த்துட்டாரா, இந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அப்படியே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டோரி வந்து எனக்கு வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதை வந்துச்சா, இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து எனக்கு என்னமோ இது வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பகத் ஃபாசில் சாரோட நடிப்பு வந்து வேற மாதிரி இருக்கும் படத்தில்.
அவர் நடிப்பு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வடிவேல் சார் நடிப்பு அதுவும் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து வடிவேல் சார் வந்து ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட படங்கள் இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. அவர் அவர் வந்து இது வரைக்கும் நிறைய படங்கள்ல சிங்கிள் டேக்லேயே வந்து நிறைய சீனை நடிச்சு கொடுத்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 2 பேருமே நடிப்புல வந்து பெரிய ஆள்கள். படம் வேற லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்ப்போம். நான் வெயிட் பண்றேன். இந்த படம் வந்து தேட்டருக்கு போய் பார்க்கறதுக்காக வெயிட் பண்றேன். ஜூலை 25ன்னு நினைக்கிறேன். ஜூலை 25 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே மறக்காம தேட்டர்ல போய் பாருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ல. ஓகே, பாய்.